மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் கல்வி டிவியூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நிற வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாடாசிரியர் எஸ் பரணிதரன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இன்றைய வகுப்பில் இவ்வருடம் பரீட்சைக்கு தோற்றவுள்ள காப்போத சாதாரண தர மாணவர்களுக்கான வகுப்பில் ஒரு முக்கியமான ஒரு வினாத்தாள் ஒன்று செய்து காட்ட இருக்கிறேன். உங்களுக்கு பரீட்சைக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாரும் பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பீங்க. எல்லா மாணவர்களும் சிறந்த பெறுபேறுகளை பெற வேண்டும் என்று முதல்ல வாழ்த்திக் கொண்டு, இந்த வினாத்தாளானது கல்வி அமைச்சால ஒவ்வொரு வருடமும் கல்வி அமைச்சால வெளியிடப்படுற ஒரு வினாத்தாள். பரீட்சைக்கு முன்னதாக, உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னதாக ஒரு மாடல் பேப்பர்ஸ் ஒன்று வெளியிடுவாங்க. அதை நாங்கள் உதவி கருத்தரங்கு வினாத்தாள் என்று சொல்லுவோம். என்ன, முதல் இந்த பரீட்சை வினாத்தாள்கள் மாணவர்களுக்கு செய்து காட்டப்பட்டு பரீட்சை வைக்கப்பட்டு அது கருத்தரங்குகளாக செய்து காட்டப்படுறது. இப்போ அந்த பரீட்சை வினாத்தாள்களை அவங்களோட வெப்சைட்ல போடுவாங்க. நீங்க தேவைன்னு சொன்னால் அதை பிரிண்ட் எடுத்து செய்து பார்க்கலாம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வினாத்தாளாக, உங்களோட மீட்டலுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வினாத்தாளாக இது அமைந்திருக்கும். இதை தழுவியதாக சில வினாக்களும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆகவே இந்த உதவி கருத்தரங்கு வினாத்தாள், அது கணித பாடமாக இருந்தாலும் சரி, கூடுதலாக எல்லா பாடங்களும் உங்களுக்கு இந்த 9 பாடங்களுமே அதுக்குரிய வினாத்தாள்கள் அவங்களோட வெப்சைட்ல இருக்குது. தேவையானவர்கள் அந்த வெப்சைட்ல நீங்க இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சில மாணவர்கள் எடுத்து செய்தும் பார்த்திருப்பீங்க, உங்களோட ஸ்கூல்லையும் இதை செய்திருப்பாங்க. அப்ப அந்த வினாத்தாள் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட இருக்கிறேன். அதுல எங்களுக்கு முதலாவது நாங்க பார்க்க இருக்கிற இந்த உதவி கருத்தரங்கு வினாத்தாள்ல பகுதி 1 பார்க்க இருக்கிறோம் இன்றைய வகுப்புல. இந்த பகுதி 1 வினாத்தாள்ல முதலாவது நாங்க பார்க்க இருக்கிறது பகுதி 1 ஏ பகுதி. தொடர்ச்சியாக நாங்க இப்ப கடந்த ஒரு 4-5 மாதங்களாக உங்களை தயார்படுத்துறதுக்காக தொடர்ச்சியாக நாங்க என்ன செய்யறோம், மாதிரி வினாத்தாள்கள் செய்து காட்டிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வினாத்தாள்களை நீங்க எங்களோட காணொலியை பார்த்தவர்கள் அல்லது இதுவரைக்கும் இது கடந்த வினாத்தாள்கள், இதுக்கு முதல் நடந்த பயிற்சி வினாத்தாள்களுக்குரிய வினாக்களை பார்க்காதவர்கள் எங்களோட காணொலியில சென்று எங்களோட யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க அதை மேலும் பார்வையிடக்கூடியதா இருக்கும். சரி, நான் இப்ப முதலாவதாக இந்த வினாத்தாள்ல பகுதி 1 செல்றேன். பகுதி 1 ஏ என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும், 25 வினாக்களை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கும். ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் இடப்படும். ஒவ்வொரு வினாக்கும் இந்த 2 புள்ளிகள் வழங்கப்படுதுன்னு சொன்னா நேரடி விடைகளாக இருந்தால் சில வேளைகள்ல உங்களுக்கு அந்த 2 புள்ளிகளும் கிடைக்காது. சில வினாக்களுக்கு 2 நேரடி விடைக்கு 2 புள்ளிகளும் கிடைக்கும். சில வினாக்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படாது நேரடி விடைகளாக இருந்தால். ஏன்னா அதுக்கு சில செய்முறைகளை காட்ட வேண்டி இருக்கும். அந்த செய்முறைகள்லாம் நீங்க பெரிய பந்தி எல்லாம் எழுத தேவையில்லை. என்ன, அந்த கேள்விக்கு அந்த வினாவுக்கு தேவையான செய்முறையை மட்டும் தரப்பட்ட அந்த இடைவெளிக்குள்ளே சுருக்கி காட்டக்கூடியதா இருக்கணும். இதுக்கு வேறொற்றைகள் பயன்படுத்த தேவை இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்க இடைவெளிகள் வழங்கப்பட்டிருக்கும் அந்த வினாத்தாள்ல. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு முன்னரமே தெரிந்த விடயங்கள் தான், அது ஒருக்கா ஞாபகப்படுத்தி இருக்குது, அவ்வளவுதான். அப்ப நாங்க இப்ப நேரடியாக வினாவுக்கு செல்வோம் பிள்ளைகள். இதுல எங்களுக்கு தெரியும் பகுதி 1 ஏ பகுதியில முதலாவது வினா கூடுதலாக எங்களுக்கு என்ன வாரதுன்னு சொன்னா இந்த சதவீதத்தோட தொடர்பட்ட வினா தான் எங்களுக்கு முதலாவதாக கூடுதலா வாரது. வரி, வட்டி, சதவீதங்களோட தொடர், அதாவது வரி வட்டி என்பது அந்த சதவீதத்தோட தொடர்பட்டது எங்களுக்கு முதலாவது வினாவாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில இந்த வினாவிலையும் முதலாவதாக வினா ஒன்று வரி தொடர்பான ஒரு வினாதான். அப்ப இதுல கூறப்பட்ட வினாவை வாசிக்கிறோம் பாருங்க.
வீடு ஒன்றில் குறித்த மாதத்தில் பயன்படுத்திய நீர் அளவுக்கான கட்டணம் ரூபாய் 1200 ஆகும். ஒரு கரண்ட் தண்ணி பில்ல வந்து உங்களோட இதுல வந்து அறவிடப்பட்ட கட்டணம் வந்து 1200 ரூபாய். நீர் அளவுக்கான கட்டணம் நீங்க பாவித்து எத்தனை யூனிட் பாவிச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்குமான கட்டணம் வந்து 1200 ரூபாய். நாங்க அந்த 1200 செலுத்த மாட்டோம். என்ன செய்யும், அதுக்கு ஒரு வட் ஒன்று போடுவாங்க, வரி ஒன்று அறவிடுவாங்க. அந்த வரியையும் சேர்த்து நாங்க அந்த பில்ல கட்ட வேண்டி இருக்கும். அப்படியான ஒரு கேள்விதான் இது. பட்டியலில் 18% பெறுமதி சீர் 18% பெறுமதி சீர் வரி சேர்க்கப்பட்டுள்ளதா. இப்ப வரிகள்ல பிள்ளைகள் உங்க எல்லாருக்கும் தெரியும், இறை வரி இருக்குது, தீர்வை இருக்குது, வருமான வரி இருக்குது, பெறுமதி சேர் வரி இருக்குது. அந்த பெறுமதி சேர் வரியை நாங்க வட் வரி என்று சொல்லுவோம். 4 விதமான வரி: இறை வரி, தீர்வை, வருமான வரி, வட் வரி, பெறுமதி சேர் வரி என்று சொல்லுவோம். இங்க அந்த எங்கட என்னது சேவைகள், பண்டங்கள், பொருட்களுக்கு அறவிடப்படுற வரி வந்து வட் வரி என்று சொல்லுவோம். பில், அதாவது உங்களோட டெலிபோன் பில், கரண்ட் பில், அடுத்தது வந்து தண்ணி பில்லா இருந்தா இதுகளுக்கு மேலதிகம் அறவிடுற வரி வட் வரின்னு சொல்லுவோம். அப்படி இங்க அறவிடப்பட்ட வரிதான் வந்து 18%. இப்ப கேள்வி, அம்மாதத்தில் செலுத்த வேண்டிய கட்டணத்தை காண்க. வரிய கவனிக்கணும். எங்களுக்கு இங்க கேட்கப்பட்டது வந்து வரி கேட்க இல்லை, கட்டணம். அந்த கட்டணம் சொல்றது என்ன, நீங்க இந்த பாவித்த நீர் அலைகளுக்கான கட்டணத்தோட சேர்த்து இந்த வட்டையும் சேர்த்து தான் நீங்க ஃபுல்லா செட்டில் பண்ண வேணும், அந்த பில்ல முடிக்க வேணும். அப்ப அந்த கட்டணம், அந்த நீங்க செலுத்திய மொத்த கட்டணம் என்னன்றதான் கேள்வி. அப்ப அதுக்கு எங்களுக்கு என்ன தேவை, நீங்க பாவித்த அதாவது தண்ணி அலைகளுக்கான கட்டணம் 1200 தான். அதுக்குரிய என்ன கண்டுபிடிக்கணும், நாங்க இப்ப வட் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அந்த வட் வந்து 18%. அப்ப இதை நேரடியா, இதை நான் 2 விதமா செய்யலாம். வற்ற கண்டும் செய்யலாம் அல்லது நேரடியாகவும் செய்யலாம். நான் வற்ற கண்டு, வரிய கண்டு செய்யறேன் ஃபர்ஸ்டுக்கு. அப்ப வரி எப்படி காணுவீங்க, 100க்கு 18%. ஆகவே 1200 இருக்கும். 1200 இருக்கும். இந்த 2 சைபர். இப்ப 18 12ஆல பெருக்கி விடுவீங்க. 18 12ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா 8 1 6 11 1 மிச்சம் 216 ரூபாய். அப்ப நீங்க செலுத்த வேண்டிய அந்த 1200 ரூபாய்க்குமான வரி எவ்வளவு பிள்ளைகள், எவ்வளவு வரி வருது, 216 ரூபாய் வருது. இப்ப எங்களுக்கு கேள்வி அது இல்லை, சேர்க்கப்படுகிறது, வரி சேர்க்கப்படுகிறது. அம்மாதத்தில் செலுத்த வேண்டிய கட்டணத்தை காண்க. கட்டணம் என்றது என்ன, நீங்க பாவித்த நீர் அலைகளுக்கான கட்டணம் 1200, அதுக்குரிய வட் வந்து 216, ரெண்டையும் சேர்த்து தான் செலுத்த வேண்டும். அப்ப 1416 ரூபாய். அல்லது இதை நேரடியான இங்க காண்றேன்னு சொன்னா 100 ரூபாய் பில்லா இருந்தா வரியோட சேர்த்து 118 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆகவே 1200 ரூபாய். இப்படி செய்தாலும் நேரடியா இந்த 1416 ரூபாண்ட விட வரும். சரியா? அப்ப நீங்க எந்த முறையில செய்தாலும் சரிதான். 2வது வினா தீர்க்க, அதாவது ஒரு எளிய சமன்பாடு உண்டு. கூடுமான அளவுக்கு எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல பிள்ளைகள் எளிய சமன்பாடு வினா உண்டும் வரும், இருபடி சமன்பாடு வினா உண்டும் வரும். இது எல்லாத்தையும் நாங்க தீர்க்கண்டு தான் சொல்லுவோம். அப்ப தீர்க்கண்டு சொல்றது சமன்பாடுகளை, அதுல எது தெரியாக்கணியமோ அதோட பெருமானத்தை நீங்க கண்டு கொடுக்க வேணும். அப்ப இங்க தரப்பட்டது ஒரு எளிய சமன்பாடு. 5/3x சய 2 சமன் 5/3x சய 2 சமன் 3. இதை தீர்க்கிறண்டா என்ன செய்வோம், அட்சர கணித பின்னங்களுடனான ஒரு சமன்பாடு. அப்ப இதை தீர்க்கிறண்டா ஃபர்ஸ்டுக்கு 5/3x சய 2 சமன் 3. முதல் இந்த 2 நீங்கள கூட்டுவீங்க. அப்ப 5/3x சமன் என்னவா இருக்கு, 2ஓட 3 கூட்டினா 5. இப்ப இந்த 3x போய் இங்க பெருக்கப்படும். ஆகவே 5 சமன் 5 தர 3x என்ன, சரியா? 5 சமன் 5 தர 3x. இப்ப x காண்றேன்னு சொன்னா இந்த 5/3 15 வந்து பிரிவடும். x அப்படியே இருக்கு. 5ஆல சுருக்கி விட்டா 1/3. ஆகவே x பெருமானம் என்ன வரும், 1/3 சொல்லி பின்னத்துல வரும். விளங்கிட்டுதா? சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம்.
இதுவும் எங்களுக்கு கூடுமானது முதலாவது கேள்வியா இது வாரது எக்ஸாம்பிள் முதலாவதுல இந்த 10 வினாக்கள்ல ஒரு வினாவாக முக்கோணிட அகக்கோணங்கள் புறக்கோணங்கள் அல்லது இருசமபக்க முக்கோணிகள் தொடர்பான வினா உண்டு. இந்த 10 வினாக்குள்ள ஒரு வினாவாக வாரது. அந்த வகையில் இங்கேயும் எங்களுக்கு ஒரு வினா அமைந்திருக்குது. இதுல தரப்பட்ட தரவுகள் எல்லாம் படத்திலே குறிக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி கோணம் பீட பருமனை கேட்டிருக்குது. கோணம் பியின் பருமன், பி என்றது இந்த கோணம், இந்த கோணத்துல பருமனை காண வேணும். எப்படி காணலாம்? நிறைய வழிகளில் காணலாம். அப்ப இதுல எங்களுக்கு 2 முறையில காணக்கூடியதா இருந்தா, இப்ப இது 38 பிள்ளைகள், இது 90. சரியா? இது செங்கோணம் என்று தந்திருக்கு, இது 38 பாகை என்று தந்திருக்குது, இது 28 பாகை. அப்ப இந்த கோணத்தை நீங்க காணக்கூடியதா இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கோணத்தை எப்படி காணுவீங்க? ஒரு முக்கோணியில இந்த முக்கோணி எடுத்தவன் சொன்னான், இந்த முக்கோணியில 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180. இது 90 இது ரெண்டையும் கூட்ட வரதுன்னு 90. இந்த கோணத்தை காணண்டா 90ல இருந்து 28 கழிச்சு விடுவீங்க. அப்ப 28 கழிப்பீங்கன்னு சொன்னா 8ல 2 போனா 6, 62 பாகை என்று வரும் இந்த கோணம். இதை நீங்க படத்திலே போடுங்க. இது 62 பாகை கணிச்சாலை பிள்ளைகள் எங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்கும். சரியா? இப்ப கேள்வி இந்த எக்ஸ் என்ற கோணம், இந்த பி என்ற கோணம், இதை எப்படி காணலாம்? இந்த முக்கோணியில இது 3ஐயும் கூட்டினா 180 பாகை. 68 சக 38 சக எக்ஸ் சமந்து 180க்கு சமம். எக்ஸ்ல பி. அப்ப பியை காணனா என்ன செய்வீங்க? இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 0 1 மிச்சம் 9 100 பாகை. ஆகவே பி வந்து 80 பாகை என்று வருவார். இப்படி செய்யலாம். அல்லது இது 90 இருக்கும், இது 90 இருந்தா இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். அதையும் இது ரெண்டையும் கூட்டுத்தொகை இதா இருக்கும், அப்படியும் காணலாம். ஏதோ ஒரு முறையில உங்களுக்கு இலகுவான முறையில நீங்க அதை செய்து கொள்ள இயலும். அடுத்த வினாவுக்கு வர 21 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்ட வடிவ தகடு ஒன்றிலிருந்து 90 பாகை கோணமுடைய ஆரை சிறை வெட்டி எடுக்கப்படுகிறது. வெட்டி எடுக்கப்பட்ட ஆரை சிறையின் சுற்றளவை காண்க. இதுல இருந்து 90 பாகை கோணமுடைய ஒரு ஆரை சிறை வெட்டி எடுக்கப்படுகிறான். இதுல ஆரை வந்து 21 சென்டிமீட்டர். கேள்வி இந்த ஆரை சிறையின் சுற்றளவு. சுற்றளவுண்டா இந்த வில்ற நீளத்தோட 2 ஆரைகளையும் என்ன செய்யணும்? கூட்ட வேணும். அப்ப முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வில்ற நீளத்தை காணுவோம். வில்ற நீளம் எப்படி காணலாம்? 90 பாகையில் ஒரு ஆரை சிறை தரப்பட்ட கோணத்தை 360ஆல பிரிச்சு 2πr பெருக்கணும். பை வந்து 22 ஆரை வந்து 21. இதை சுருக்கலாம் 4 முறை. இந்த 4ஐயும் 2ஐயும் சுருக்கலாம் 2. இந்த 2ஐயும் இதையும் சுருக்கலாம் 11. இவரை சுருக்கையிலும் 3, 33 சென்டிமீட்டர். இது வந்து வில்ற நீளம். இது கண்டா ஒரு மார்க்ஸ் இருக்குது. எங்களுக்கு கேள்வி ஆரை சிறையிட சுற்றளவு. இப்ப சுற்றளவு என்ன செய்யணும்? இந்த சுற்றியுள்ள நீளங்களோட கூட்டுத்தொகை. வில்ற நீளம் தெரியும் 33 பிளஸ் அதோட இந்த ஆரை 21, இந்த ஆரை 21. அப்ப 42 கூட்டுவீங்க. கூட்டினா 75. அலகு என்ன? சென்டிமீட்டர். ஏனென்றா இங்க 6 சென்டிமீட்டர்ல இருக்கிற வடிவம். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். கூடுமான வினா இப்படி இந்த கேத்திர கணித தேற்றங்களோட தொடர்பட்ட ஒரு வினா வந்து கூற்று வினாக்களாக இப்படி வாரது, சரி பிழையிடுறதுக்கு. சரியா? அதை நீங்க வடிவா விளங்கிக் கொள்ள வேணும். அந்த தேற்றங்கள் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்க வேணும். சரி, அப்படி ஒரு வினா ஒன்று இங்க அமைந்திருக்குது பாருங்க. கூடுதலா இது இப்ப எக்ஸாமுக்கு வருது தொடர்ச்சியா. ஏபிசிடி ஒரு இணைகரமாகும். அது தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள கூற்றுக்களுள் சரியானவற்றுக்கு எதிரே சரிக்குறியையும் பிழையான கூற்றுக்கு எதிரே பிழைக்குறியையும் இடுக. இது ஒரு என்னது? இணைகரம். ஏபிசிடி இணைகரம் என்றா முதலாவது தரவு தந்திருக்காங்க ஏசி சமன் பிடியா. ஏசி வந்து இந்த இருக்குது, ஏசி மூளை விட்டா பிடிக்கு சமன் என்று சொல்றாங்க. சமனா பிள்ளைகள் இது இல்ல. ஏன்? இணைகரத்தின் மூளை விட்டங்கள் நீளத்துல சமனா இருக்குமா? இல்ல. மூளை விட்டங்கள் நீளத்துல சமனான நாட்பக்கல் 2 இருக்குது. ஒன்று வந்து சதுரம், இரண்டாவது செவ்வகம்.
சதுரத்திரையும் செவ்வகத்திரையும் மூலைவிட்டங்கள் நீளத்துல சமனா இருக்கும். அப்ப நீங்க யோசிக்கலாம், என்ன சதுரமும் செவ்வகமும் ஒரு இணைகரமாண்டு கேட்டா விசேட இணைகரங்கள். சதுரம், செவ்வகம், சாய் சதுரம் இது மூன்றுமே இணைகரங்கள் தான். அப்ப இதுல இணைகரத்திர மூலைவிட்டங்கள் நீளத்தில் சமனாண்டு கேட்டா இல்ல. சாய் சதுரத்திர மூலைவிட்டங்கள் நீளத்தில் சமனாண்டு கேட்டா அதுவும் இல்லை. ஆனா செவ்வகத்தின்டையும் சதுரத்தின்டையும் மூலைவிட்டங்கள் நீளத்தில் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். ஆகவே இந்த கூற்று தவறான கூற்று. அப்ப பிழை அடையாளம். ஏபி சமன் சிடி, ஏபிசிடிக்கு சமனா இருக்குமோ? ஏன்? இணைகரத்திர எதிர்பக்கங்கள் சமன். ஏடி பிசிக்கு சமன், ஏடி பிசிக்கு சமன், அதுவும் சரி. ஏன்னு சொல்லுங்க, இணைகரத்திர பண்புகள் ஒருக்கா ஞாபகப்படுத்திட்டு போவோம். இணைகரம் என்றா என்ன? இரு சோடி எதிர்பக்கங்களும் சமாந்தரமாக உள்ள நாட்பக்கல் இணைகரம். இணைகரத்திர பண்புகள் பிள்ளைகள், முதலாவது பண்பு இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன். இரண்டாவது இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். மூன்றாவது பண்பு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் அதன் பரப்பளவை. இதன் பரப்பளவை இணைகரத்தின் பரப்பளவை இரு சமகூறிடும். நான்காவது பண்பு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறிடும். அது பரப்பளவை இரு சமகூறிடும், இது இணைகரங்கள் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறிடும் என்று சொல்லி 4 பண்புகள் அல்லது 4 இயல்புகள் நீங்க படிச்சிருக்கீங்க. அந்த இயல்புகள் தான் நேரடி வினாவாக இங்க கேட்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்த தரவு ஏபிடி என்ற முக்கோணிட பரப்பளவும், ஏபிடி ஏபிடி இந்த முக்கோணிட பரப்பும், பிசிடி பரப்பும், பிசிடி இந்த முக்கோணிட பரப்பும் என்னவா இருக்கும்? சமன். அது சரி. ஏன்? இப்ப சொன்ன இணைகரத்தின் மூலைவிட்டம் அதன் பரப்பளவை இரு சம கூறிடும். அப்ப இதுக்கு எங்க தெரிஞ்சிருக்கணும்? எங்களுக்கு அந்த இணைகரத்தின் பண்புகள் தெரிஞ்சாத்தான், அந்த இயல்புகள் தெரிஞ்சாத்தான் இந்த வினாவுக்கு விடையளிக்கக்கூடியதா எங்களுக்கு இருக்கு. சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். இது வரும் வளையுறு வரையத்தோட தொடர்பட்ட ஒரு வினாவாக அமைந்திருக்குது. சரி, வினா வாசிக்கிறேன். மருத்துவ பரிசோதனைக்காக நாளொன்றில் சமூகம் அளித்த நோயாளர்களின் எண்ணிக்கை மற்றும் வயது தொடர்பாக பெறப்பட்ட வளையுறு வரையத்தின் ஒரு பகுதி தரப்பட்டுள்ளது. இங்கு வருகை தந்த 30 அல்லது 30லும் குறைந்த வயதையுடைய நோயாளர்களின் எண்ணிக்கையை காண்க. 30 அல்லது 30லும் குறைந்த, 30 அல்லது 30லும் குறைந்த நோயாளர்கள் எண்ணிக்கை. சரி, 30 அல்லது 30லும் குறைந்த வயதையுடைய நோயாளர்களின் எண்ணிக்கையை காண்க. 20 தொடக்கம் 30 என்பது 20லும் அதிகம், 30 அல்லது 30லும் குறைவு. 30 அல்லது 30லும் குறைவா? அப்ப 30 அல்லது 30லும் குறைவண்டா பிள்ளைகள் 30 வயசு இவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. 30லும் குறைவல்ல, 30 வரலாம் அல்லது 30 விட குறைவண்டா 0 30 வரைக்கும் வாரது வரும். அப்ப இது மட்டும் எங்களுக்கு வராது, இது 30லும் அதிகம் அல்ல. ஆகவே எங்களுக்கு தேவையான பிரதேசம் இந்த 0 தொடக்கம் 20 வயசுடைய ஆக்களும் 20 தொடக்கம் 30 வயதுடைய ஆக்களும் தான் தேவை. ஏன்? 30லும் குறைந்தவர்கள். ஆகவே 0 தொடக்கம் 20 வயதுடைய ஆக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இதுக்குள்ள 2 வகுப்புகள் இருக்குது. இந்த வகுப்பு 6, இந்த வகுப்பு 6. அப்ப 6 மாதம் 12 பேர் இருக்காங்க. பிளஸ் 20 தொடக்கம் 30 18 பேர். ஆகவே கூட்டினா மொத்தம் 30 பேர். அப்ப 30 அல்லது 30லும் குறைந்த வயதுடைய நோயாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 30 பேர் இருக்காங்க. அடுத்தது, தரப்பட்ட வெண்ணுருவில் நிலச்சப்பட்ட பிரதேச தொடை குறிப்பிட்டில் எழுதுக. இதுல என்ன வந்திருக்குது? ஏ வரல. அப்ப ஏ டேஷ் ஒன்று இப்போ பி, ஏன் பியும் வருது? யோசித்து பாருங்க. அப்ப ஏ டேஷ் என்று சொன்னா ஏ தவிர்ந்தது, இந்த வட்டம் தவிர்ந்தது, இவ்வளவும் ஏ டேஷ். பி என்று சொன்னா இந்த வட்டம். இப்ப ரெண்டும் சேர்ந்தது என்னக்குள்ள என்ன வரப்போகுது? 1 2 எல்லாம் ஃபுல்லா வருது. ஆகவே ஏ டேஷ் ஒன்று இப்போ பி, இது நேரடியா நீங்க எழுதலாம். இதுக்கெல்லாம் டிரெக்டா 2 மார்க்ஸ் இருக்குதா நேரடி, இதுக்கெல்லாம் 2 மார்க்ஸ் நேரடியா கொடுப்பாங்க. இதுக்கு செய்முறைகள் காட்டணும் என்ற அவசியம் இல்லை. சரி, அடுத்த வினாக்கு வாங்க. 40
கிலோமீட்டர் h-1 கதியில் செல்லும் சீரான கதியில் செல்லும் வாகனம் ஒன்று குறித்த தூரத்தை கடக்க 3 மணித்தியாலங்கள் எடுக்கும். அதே பயணத்தை 20 கிலோமீட்டர் h-1 எனும் சீரான கதியுடன் பயணித்தால் பயணத்துக்கு எடுக்கும் காலம் 40 கிலோமீட்டர் h-1 கதியில் பயணிக்க எடுக்கும் காலத்தின் எத்தனை மடங்காகும்? சரி, இப்ப ஒரு வாகனம் என்ன செய்தான்னு சொன்னா ஒரு குறித்த ஒரு தூரத்தை 40 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. போகக்குள்ள அதுக்கு எடுக்கிற நேரம் 3 மணித்தியாலம் எடுக்குது. அதே தூரத்தை அதே பயணத்தை அதே தூரத்தை 20 கிலோமீட்டர் வேகத்துல போனா எவ்வளவு நேரம் எடுக்கும் என்றுதான் கேள்வி. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் பிள்ளைகளுக்கு தூரம் மாறல, தூரம் மாறல, ஆனா கதி என்ன செய்யுது? அரைவாசி ஆயிட்டுது. அப்ப எடுக்கிற நேரம் என்ன செய்யப்படுது? இவரை விட இவர் அரை மடங்கு ஆயிட்டார் கதி. அப்ப எடுக்கிற நேரம் தூரம் மாறாத வடிவா எடுக்கிற நேரம் டபுள் ஆக போகுது. 3 மணித்தியாலம் என்றது எத்தனை மணித்தியாலம் எடுக்க போகுது? 6 மணித்தியாலம் எடுக்க போகுது. அல்லது நீங்க என்ன செய்யலாம்டா, முதலாவது சந்தர்ப்பத்துல தூரத்தை காணுவோம். முதலாவது சந்தர்ப்பத்துக்கு தூரத்தை காணுவோம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். கதி இதுக்கு சமனா இருக்கும், தூரத்தின் நேரத்துக்கு சமனா இருக்கும். அது தூரத்தை காணண்டா கதி என்ன செய்யணும்? நேரத்தால பெருக்கணும். 40 3 பெருக்குவீங்க 120 கிலோமீட்டர். இங்க அழகு மாற்றம் தேவையில்லை பிள்ளைகள். ஏனண்டா கிலோமீட்டர் per hourல கதி இருக்குது, நேரம் மணித்தியாலத்தில் இருக்குது. ஆகவே இப்ப ரெண்டாவது சந்தர்ப்பத்துல நேரம் தான் கேட்டது. அப்ப நேரம் காண்றன்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க? கதி தெரியும் எங்களுக்கு 20 சமன் தூரம் 120 நேரம் t என்று போட்டீங்கண்டா இந்த t இங்க போய் பெருக்கப்பட்டா 20 t சமன் 120. ஆகவே t சமன் 6 மணித்தியாலம். அல்ல நீங்க இது மனதாலே சொல்லலாம். ஏனென்றா தூரம் மாறலான பிள்ளைகள், தூரம் மாறல. அப்ப எடுக்கிற நேரம் கதி அரைவாசி ஆயிட்டுது. அப்ப எடுக்கிற நேரம் டபுள் ஆகும். அப்ப கேள்வி எத்தனை மடங்குன்றதான் கேள்வி. எத்தனை மடங்கு? 2 மடங்கு போட்டீங்களா? சரி, நேரத்தை கண்டு இங்க 3 மணித்தியாலம், இதுக்கு 6 மணித்தியாலம். அவ எத்தனை மடங்கு மணித்தியாலம்? 2 மடங்கு மணித்தியாலம் அதிகரிக்கு. சரியா? அடுத்தது, உருவில் தரப்பட்ட கடதாசியினால் செய்யப்பட்ட செவ்வட்ட உருளையின் வட்ட அடியின் சுற்றளவு 44 மீட்டர் சென்டிமீட்டரும். வட்ட அடியின் சுற்றளவு, இந்த சுற்றளவு 44 சென்டிமீட்டரும். உயரம் 20, இந்த உயரம் 20. அதனை ஏபி வழியே ஒரு இந்த துண்டால வெட்டுறாங்க. இப்படி வலை மேற்பரப்பை வெட்டி விரிக்கும் போது கிடைக்கும் உருவை அளவீடுகளுடன் வரைக. இப்ப உங்கள்ட்ட யோசித்து பாருங்க, ஒரு கடதாசி ஒன்று இருக்குது, செவ்வக வடி ஒரு கடதாசி. இந்த கடதாசிர 2 விளிம்புகளையும் கொண்டு பிடிய சுத்தி அடிக்குங்க. ஒட்டக்குள்ள ஒரு உருளை ஒன்று வரும். அதை விரிச்சேங்கன்னு சொன்னா ஒரு செவ்வகம் ஒன்று வரும். என்ன அந்த உருளையிட வளைமேற்றள பரப்பளவு, உருளையிட வளைமேற்றள பரப்பளவு அந்த செவ்வக கடதாசிட பரப்பளவுக்கு சமனா இருக்கும். அப்படியான ஒரு கேள்விதான் இது. ஆகவே இங்க எங்களுக்கு இதை ஏவி வழியை வெட்டி விரிக்கக்குள்ள இந்த வார செவ்வக வடிவம் ஒன்றுதான் பெறப்படும் கடதாசி. இந்த செவ்வக வடிவ கடதாசிட நீளம் இந்த வட்டத்திட பருதிக்கு சமனா இருப்ப. பருதி எவ்வளவு? 44 சென்டிமீட்டர். இங்க உயரம் என்றவர் தான் இவருடைய என்னவா இருக்கும்? அகலமாயிருப்ப 20 சென்டிமீட்டர். இதுதான் படம். ஏபி வழியை வெட்டுறாங்க. ஏபி போடலாம் அல்லது போடாம நீங்க விடையலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்த வினாக்கு வருவோம். தரப்பட்ட வட்டத்தின் மீது A, B, C, D எனும் புள்ளிகள் உள்ளன. எல்லாம் படத்துல குறிச்சிருக்குதா? 2x என்றும் இது 3x என்றும். எக்ஸின் பெருமானம் இது என்ன? உடனே ஞாபகம் ஈஸியான ஒரு கேள்வி. இது ABCD என்னது? ஒரு வட்ட நாட்பக்கல். 4 உச்சிகளும் வட்டத்தின் பரிதியில காணப்படுற வடிவா இது ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல்ல ஒரு தேற்றம் இருக்குது. வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி, அதாவது 180 பாவை எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகை. அப்ப இங்க உள்ள எதிர்கோணங்கள் 2xம் 3xம். இது ரெண்டையும் சேர்த்தா 180 பாகை வருவார். ஆகவே 5x சமன் 180. ஆகவே x எவ்வளவு? 5ஆல் பிரிச்சு விட்டா 36 பாகை.
36 பாகை. வர்க்கமூலம் மாறினது முதலாம் அண்ணளவாக்க பெருமானத்தை கீழே உள்ள விடைகளில் இருந்து தெரிந்து அதன் கீழ் கோடிடுக. அதை எப்படி ஈஸியா காணலாம்? எந்த ரெண்டு ஒரே இலக்கத்தை பெருக்கக்குள்ள அண்ணளவா 6 வருதுன்னு பார்க்க வேணும். உதாரணத்துக்கு நான் 2.3 எடுத்து பார்க்கிறேனே, 2.3 2.3 பெருக்குங்க 69 6 4. அப்ப 9 12 2 1 மிச்சம் 5.29. எங்களுக்கு 6 வர வேணும். இது அண்ணளவா குறைஞ்சிட்டுதார். அப்ப 2.4 போட்டு பார்ப்போம். 2.4 போட்டீங்கன்னு சொன்னா 2.4 2.4 பெருக்குங்க 16 1 மிச்சம் 96 48 6 17 1 மிச்சம். அப்ப 2 தானே தள்ளனா 5 தசம் என்ன வருது 7 6. 2.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு கூடினும் அதே மாதிரி நான் பெருக்கி காட்டுறேன். 25 25 பெருக்குன்னா 625. ஆக எங்களுக்கு தேவை 6. இது 6.25. அப்ப தசம் 25 வித்தியாசம். இங்க எவ்வளவு வித்தியாசம்? தசம் 24 தான் வித்தியாசமா? 5.7 வந்தா 7 6 வந்தா தசம் 24 தான் வித்தியாசம். அதை விட இங்க வித்தியாசம் குறைவு இது. ஆகவே எங்களுக்கு சரியான விடை 2.4. இதெல்லாம் முதல் நீங்க சின்ன வகுப்புல கிரேட் 10 படித்த வினாக்கள் தான். அடுத்த வினா இதுவும் பலமையங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த அட்சர கணித பின்னங்கள் பெருக்கல் அல்லது கூட்டல் அல்லது கழித்தல் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த நாளில் ஏதாவது ஒன்று வாரது. அந்த வகையில் எங்களுக்கு இங்க தந்தது அட்சர கணித பின்னங்கள் என்னது? வகுத்தல். அப்ப இதை எப்படி செய்யலாம்? a வர்க்கம் கீழ் 2b கணம். பெருக்கல் வந்த பிள்ளைகள் பிரித்தல் வந்தா பெருக்கலை மாத்துவீங்க. அப்ப பெருக்கலை மாற்றும் போது இதுல நிகர்மாறு வரப்போகுது. நிகர்மாறுண்டா தலைகீழ் பெருமானம் 6b வர்க்கத்தின் கீழ் e. அப்ப இதை சுருக்கி விடுங்க. ஏயும் வெட்டலாம். இங்க ஒரு a இருக்கார். இந்த b வர்க்கத்தையும் இங்க ஒரு b கணத்தையும் சுருக்கலாம். அப்ப b ஒன்று இருப்பார். இதுல 2ஐயும் 6ஐயும் சுருக்கினா 3. மேலுக்கு 3ம் ஒரு ஏயும் இருக்குது. என்ன? இப்ப 3a. கீழே ஒரு b இருக்கிற b மட்டும்தான் இருக்கு. அது 3a கீழ் b. சரி, அடுத்த வினா. AP, BQ என்பன கிடைத்தளம் ஒன்றில் உள்ள இரு நிலைக்குத்து கோபுரங்களாகும். சியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு கோபுரம் BQ இன் உச்சி Q ஆனது. அவ சியிலிருந்து இதை பார்க்கார். BQ இந்த Q என்ற உச்சியை பார்க்கார். இப்படி பார்ப்பார். பார்க்கும்போது Q ஆனது 60 பாகை ஏற்ற கோணத்திலும். அப்ப இந்த பார்வை கோடு கிடையுடன் அமைக்கிற கோணம் தான் ஏற்ற கோணம். 60 பாகை ஏற்ற கோணத்திலும். பியில் இருக்கும் பறவை ஒன்றுக்கு, பியில இருக்கிற ஒரு பறவை ஒன்று, இதுல இருக்கிற ஒரு பறவை ஒன்றுக்கு இந்த சி ஆனது 40 பாகை இறக்க கோணத்தில் தென்படுகிறது. இத்தகவல்களை தரப்பட்டவர்கள் குறிக்க. அப்ப பியில இருக்கிற ஒரு பறவை சி எப்படி பார்க்கும்? இது பார்வை கோடு. நிறைய பேர் இதுக்குள்ள கூடுதலா இந்த 40 பாகை போட்டுருவீங்க. போட்டா பிள்ளை. ஏற்ற கோணமோ இறக்க கோணமோ பிள்ளைகள் கிடையுடன் அமைக்கிறது. இந்த பார்வை கோடானது கிடையுடன் அமைக்கிற கோணம் தான் இறக்க கோணம். ஆகவே 40 பாகை என்றது இங்கதான் காட்டப்பட வேண்டும். அப்ப இதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும், இதுக்கு ஒரு மார்க்ஸ். 2 புள்ளிகள் கிடைக்கும். இப்ப வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஞாபகத்தில் இருக்கவனும் ஒரு ஏற்ற கோணமண்டா அல்லது இறக்க கோணமண்டா என்ன? பார்வை கோடானது கிடையுடன் அல்லது கண்மட்டத்துடன் அமைக்கிற கோணத்தை தான் ஏற்ற கோணம் அல்லது இறக்க கோணம் என்று நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள். சரி, அடுத்த கேள்வி. தரப்பட்ட உருவில் தரவுகள் படத்துல குறிச்சிருக்கான்னு பாருங்க, அல்லது நீங்க குறிச்சு கொள்ளணும். பிசி சமன் சிடி சமன் பிடி, இது மூண்டும் ஒன்று கொண்டு சமன் என்று குறிச்சிட்டாங்க. பிஏசி என்ற கோணம், பிஏசி இந்த கோணம் 2x/10 எனில் எக்ஸின் பெருமானத்தை காணும். அப்ப இந்த படத்தில் உள்ள தரவுகளின்படி பிசிடி என்ற முக்கோணி பிள்ளைகள் எவ்வகை முக்கோணியா இருக்கும்? ஒரு சமபக்க முக்கோணியா இருப்பார். என்னன்னு சொல்லுங்க? 3 பக்கங்கள் சமன். ஒரு சமபக்க முக்கோணியில ஒவ்வொரு கோணங்களும் எத்தனை பாகையா இருக்கும்? 60 பாகையா இருப்பார். ஆகவே ஒவ்வொரு கோணமும் இவ்வளவும் 60, எல்லாம் 60.
இதுல எங்களுக்கு இந்த கோணம் தந்திருக்காங்க 2x/10. இந்த கோணமும் இந்த பிசி என்ற நானால பரிதியில் வர இந்த பிஏசி இந்த பிடிசி என்ற கோணமும் சமனாயிருப்பார். ஏன்னு சொல்லுங்க, ஒரே துண்ட கோணம், ஒரே துண்ட கோணம். ஆகவே இந்த 2x/10 என்றவர் எத்தனைக்கு சமனா இருப்பார்? இந்த ஒரே துண்ட கோணம் 60க்கு சமனா இருப்பார். இதுல இருந்து எக்ஸ காணுங்க. அப்ப எக்ஸ காணண்டா இந்த கழிவற பார்த்து இங்க போய் கூட்டப்படும் 2x = 70. ஆகவே எக்ஸ் வந்து 35 பாகையா இருப்பார். அப்ப நாங்க இங்க இரண்டு தேற்றங்கள் பாவிக்கிறோம். ஒரு சமபக்க முக்கோணிட ஒவ்வொரு கோணங்களும் 60 பாகை, அதாவது 180 பாகை என்றபடி ஒவ்வொன்றும் 60 என்றது. அடுத்தது ஒரே துண்ட கோணங்கள் சமன் என்றது. சரி, அடுத்த வினாக்கு வருவோம். முதலாம் உறுப்பு 2 ஆகவும் நான்காவது உறுப்பு 54 ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தியின் பொது விகிதத்தை காண்க. அப்ப முதல் உறுப்பு ஏ என்று சொல்லுவோம், பொது விகிதத்தை 6 என்று சொல்லுவோம். ஒரு பெருக்கல் விருத்தியில முதல் உறுப்பு ஏ ஆகவும் நான்காம் உறுப்பு 54 இருக்கிற ஒரு பெருக்கல் விருத்தியில பொது விகிதத்தை காணட்டாம். அப்ப இதை நாங்க குறியீட்டு வடிவுக்கு மாற்றுவோம். அதுல தரப்பட்டு தரவும் முதலாம் உறுப்பு 2, அப்ப ஏ சமன் 2. நான்காவது உறுப்பு எப்படி எழுதலாம் பிள்ளைகள்? ஏஆரின் கணம், ஏஆர் கணம். இரண்டாம் உறுப்பு ஏஆர் என்று எழுதலாம், மூன்றாம் உறுப்பு ஏஆர் வர்க்கம் என்று எழுதலாம், நான்காம் உறுப்பு ஏஆர் கணம் என்று எழுதலாம், ஐந்தாம் உறுப்பு ஏஆரின் 4ஆம் அடுக்கு என்று எழுதலாம். ஒவ்வொரு அடுக்கு குறைவாக வரப்பது. ஏனென்றால் ஒரு பெருக்கல் விருத்திர எண்ணாம் உறுப்புக்குரிய சமன்பாடு டிஎன் சமன் ஏஆரின் என்சாய 1. அப்ப எண்ணுக்கு பயில 5ஆம் உறுப்பை காணக்குள்ள எண்ணுக்கு 5 போட்டீங்கன்னா 5ல் 1 போனா 4 என்று வருவேன். எண்ணுக்கு 4 போட்டீங்கன்னா 4ல் 1 போனா 3 என்று வருவேன். அதனாலதான் ஏஆரின் கணம் என்று போட்டேன் நான், 3ஆம் அடுக்கு என்று போட்டேன் நான் 4ஆம் உறுப்பு. இது 54. ஏ எங்களுக்கு தெரியும் பிள்ளை 2. அப்ப ஆர் கணம் எதுக்கு சமன்? இந்த 54 பெருக்கப்படுற ஈ வந்து அந்த 2 வந்து இங்க பிரிவடும். அப்ப ஆர் கணம் சமன் 27. ஆகவே ஆர் சமன் 3. பொது விகிதம் 3. எப்படி கண்டுபிடிச்சேன் நான்? ஆர் கணம் 3 27. இது சுட்டி வடிவம். அப்ப இந்த எண்ணையும் சுட்டி வடிவுக்கு மாற்றணும். அடுக்கு வந்து 3 வடிவம். இந்த 27 இதுல 3ஆம் அடுக்கு எழுதலாம், 3இன் 3ஆம் அடுக்கு. சரி, அடிகள் சமன் அடுக்கை சமப்படுத்துவோம், அடுக்கு சமன் அடிகளை சமப்படுத்துவோம். சரி, அடுத்த வினாக்கு வரும். இதுவும் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த போமசி காண்ற ஒரு வினா, 2 புள்ளிகளுக்குரிய வினா ஒவ்வொரு வருடமும் வருது. இதையும் நீங்க நேரடியாக இந்த 2 மார்க்ஸையும் உங்களுக்கு எடுக்கக்கூடியதா இருக்கும். 8x வர்க்கம் பை 4y வர்க்கம் 3x. இது 3க்கும் போமசி காண்றதுக்கு ஈஸியான வழி சொல்லி இருக்கிறேன் நான். முதல் இந்த எண்களுக்கு போமசி காணணும். 8 4 3. இது 3க்கும் போமசி கிரேட் 7ல நீங்க படிச்சிட்டீங்க, மனதாலே போடலாம். அதாவது 8ஐயும் 8ஆலையும் 4ஆலையும் 3ஆலையும் பிரிபடக்கூடிய மிகச்சிறிய எண் 24. ஆகவே போமசி 24. டவுட்னா நீங்க சந்தேகம் பண்ண பிரிச்சும் பார்க்கலாம். 4 2 3. 2ஆல பிரிச்சா 2 1 3. 2ஆல பிரிச்சா 1 1 3. 3ஆல பிரிச்சா 1 1 1. இதெல்லாம் சின்ன வகுப்புல சின்ன பிள்ளைகள் செய்யறவே இல்லை, கிரேட் 7 பிள்ளைகள். நாங்க நேரடியாக எழுத தெரிஞ்சிருக்கணும். என்ன? அதாவது 8 4 3. இந்த 3க்கும் போமசி காண்றா இந்த 3 எண்களாலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் தான் போமசியா இருப்பேன். அப்ப அது வந்து 24. இப்ப எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் இருக்க, எக்ஸ் வர்க்கத்துக்கும் எக்ஸுக்கும் போமசி எக்ஸ் வர்க்கம், அடுக்கு கூடியதுதான் போமசியா வரும். வைக்கும் வை வர்க்கத்துக்கும் போமசி வை வர்க்கம் தான், அடுக்கு கூடியவர் தான் போமசி. எக்ஸுக்கும் எக்ஸ் வர்க்கத்துக்கும் போமசி என்ன? எக்ஸ் வர்க்கம். எக்ஸுக்கும் எக்ஸ் கணத்துக்கும் என்ன போமசி என்ன? எக்ஸ் கணம் தான், அடுக்கு கூடியதுதான் போமசி அவர். இதெல்லாம் நீங்க நேரடியாக எழுதிலும் பிள்ளைகள். அடுத்த வினாக்கு வருவோம். 17 வினா. 17ஆம் வினா. குறுக்குவெட்டு முகத்தின் பரப்பளவு 24 சென்டிமீட்டர் வர்க்கமாக உள்ள முக்கோண அரியம் ஒன்றின் உயரம் 20 சென்டிமீட்டர் ஆகும். அதன் கனவளவை காண்க. அப்ப இதுக்கு எங்களுக்கு முக்கோண அரியத்திர கனவளவுக்கான சூத்திரம் தெரிந்தால் தான் நாங்க இதை கண்டுபிடிக்கலாம். முக்கோண அரியத்திர கனவளவுக்கான சூத்திரம் என்ன? குறுக்குவெட்டு பரப்பு தர உயரம்.
அப்ப அந்த குறுக்கு வெட்டு பரப்பு நேரடியா தந்துட்டாங்க பிள்ளைகள் 24 என்று சொல்லி. அப்ப 24 தர உயரம் என்ன 20 பாருங்க, நேரடியா போடுறது. அப்ப இதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஏன் பிழைக்கும்? என்ன தெரியாட்டி பிழைக்கும்? அந்த சூத்திரம் முக்கோண அறியத்துல கனவுளவு காண்றதுக்கான சூத்திரம் தெரியாட்டி இந்த மார்க்ஸ் வராது எங்களுக்கு. அப்ப அது தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு. அப்ப 24 2ஆல் பெருக்கி விட்டா 48 480 சென்டிமீட்டர் கனம். சரியா? அடுத்த வினாக்கு வருவோம். படத்துல எல்லா தரவுகளும் குறிக்கப்பட்டிருக்குது. எக்ஸின் பெருமானத்தை காணட்டாம். அப்ப இதை எப்படி எக்ஸை காணலாம் என்று பார்ப்போம். இது ஒரு இரு சம பக்க முக்கோணி என்றால் சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். இது எக்ஸ் என்றா இவரும் எக்ஸ் தான். இது எக்ஸ் என்றா பிள்ளைகள் இதை கண்டுபிடிக்கலாம். 2x இருக்கும். சரியா? இது 2x என்றா இதுவும் 2x தான். சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள். இப்ப இந்த பெரிய முக்கோணியில இந்த பக்கத்தை நீட்ட வர புறக்கோணம் எதுக்கு சமன்? அகத்து எதிர்கோணம் 2x plus x இருப்ப. ஆகவே 3x வந்து 84. x காண்றா 84 3ஆல பிரிச்சு விடுவீங்க 26. சாரி 3ஆல பிரிச்சீங்கடா 24 28 பாகை. என்ன 28 பாகை என்று வரும். சரியா? அடுத்த வினா 19வது வினாவை பார்ப்போம். காரணி காண்க. 2x வர்க்கம் சக 5x சயம் 3. அதாவது இது ஒரு இருபடி மூவுறுப்புக்கோவையிட காரணி. இதை காரணிப்படுத்துற பிள்ளைகள் முதல் செய்ய வேண்டிய வேலை ஈஸியான வேலை. இந்த எக்ஸ் வர்க்கத்திற குணகத்தை கொண்டு இந்த இலக்கத்தால பெருக்க வேணும். 2 கொண்டு 3ஆல பெருக்குவீங்க. அப்ப 2 நாங்க 3ஆல பெருக்கினா என்ன வரப்போகுது? 2 3ஆல பெருக்குனீங்கன்னு சொன்னா 2 6 மறை 6. பெருக்கும் போது மறை 6 வர வேணும். மைனஸ் வந்தபடியா கழிக்கும் போது இந்த எக்ஸ்ட்ரா குணகம் 5 வர வேணும். அப்ப எந்த 2 இலக்கங்களை பெருக்கினாரும் கழிச்சா 5 வரும். இந்த 2 இலக்கங்கள் இத பெருக்கினாரும் கழிச்சா 5 வர வேணும். ஆகவே 6 தர உண்டு. 2 தரம் 3 வராது. ஏனென்றா கூட்டினா தான் 5 வருமா? எங்களுக்கு கழிக்கும் போது 5 வர வேணும். இப்ப மைனஸ் என்றா 2க்கும் வேற வேற குறிப்பிள்ளைகள். 1க்கு பிளஸ் 1க்கு மைனஸ். 3க்கு பிளஸ் வரவடியா பெருசுக்கு பிளஸ் போடுவீங்க, இதுக்கு மைனஸ் போடுவீங்க. அப்ப இதை விரிச்சு எழுதலாம். 2x வர்க்கம் சக 6x சய x அங்கால மைனஸ் 3. இப்ப 2 சோடியாக்கலாம். 2x பொதுவா எடுத்தீங்கன்னா x சக 3. இதெல்லாம் நீங்க கிரேட் 10ல படிச்சது. மைனஸ் இதுல எதை பொதுவா எடுக்கலாம்? ஏதாவது உறுப்பை பொது எடுக்கலாட்டி 1 எடுக்கலாம். x குறி என்ன செய்யப்படும்? மைனஸை பொதுவா எடுத்தா குறி மாறும். 3ல் 1 எடுத்தா 3 தான். இதே கோவை இங்க வர வேணும். இப்ப x ஆக 3 பொதுவா எடுத்தா 2x ஆய 1. ஆகவே இதுல காரணி x ஆக 3 ஒரு காரணி, 2x ஆய 1 ஒரு காரணியா வரும். சரியா? அடுத்த வினாக்கு வருவோம். மூன்று விடைகளை கொண்ட பல்தேர்வு வினாக்களில் மாணவன் ஒருவன் எழுமாறாக இரு வினாக்களுக்கு விடை அளிக்கிறான். இரு வினாக்களுக்குமான விடைகளை சரியானதாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. 3 விடைகளை கொண்ட பல்தேர்வு வினா. அதுல 2 வினாக்களுக்கு விடை அளிக்கிறார். இரு வினாக்களுக்குமான விடைகள் சரியானதாக இருப்போம். அப்ப முதலாவது வினாவுக்கான விடை சரியாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 3ல் 1. இரண்டாவது வினாவுக்கு சரியான விடை வாரதுக்கான நிகழ்தகவு என்ன? 3ல் 1. இது ஒரு சாரா நிகழ்ச்சி என்றால் 2ஐயும் பெருக்கி விடுவோம். ஆகவே என்ன வரப்போகுது? 9ல் 2. சரியா? அப்ப இதுவரை நேரமும் நாங்க இந்த மாதிரி வினாத்தாள்ற 20 வினாக்கள் பார்த்திருக்கோம். இன்னும் இதுல 5 வினாக்கள் இருக்குது. அது மாதிரி இதுல பகுதி 1 பி பகுதியும் இருக்குது. இதுல தொடர்ச்சியை நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.